ஒரு புதிய ஆலயத்தை நாம் புதுப்பித்து அதற்குடைய அருட்பொழிவு விழாவையும் தொடர்ந்து பல்வேறு ஜூபிலி விழாக்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பகுதியாக நமது பங்கிலே பணியாற்றுகின்ற அடைக்கல அன்னை சபையினுடைய பவழ விழாவையும் கொண்டாடுகின்ற முகத்தான் ஒரு இனிய விழாவை ஏற்பாடு செய்த பங்கு தந்தை அவர்களுக்கு முதற்க நன்றி தெரிவித்து, முதல் நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக ஆர்சி பாத்திமா தொடக்கப்பள்ளியினுடைய ஆசிரியர் அல்ஃபோன்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். படைப்பின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமை. 8ஆம் நாள் திருவிழாவின் நல்ல முறையில் கொண்டாட ஆசீர்வதிக்கும் நமது ஆண்டவருக்கும் அன்னையாம் மரியாவுக்கும் முதற்க நன்றி. நல்ல ஆயனாம் இயேசுவை பின்பற்றி ஏழை எளிய மக்கள் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்ட பாசமிகு தர்மபுரி மறைமாவட்ட மேதகு ஆயர் அவர்களை ஒரே குடும்பமாய் ஒன்று சேர்ந்து நமது விழாவை சிறப்பித்து தரும்படியாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். நேர்த்தியாக, அருமையாக, ஆசீர்வாதமாக, அற்புதமாக, அழகாக, கலைநயத்துடன் கம்பீரமாக எழுந்து நிற்கின்றது குட்டி வேளாங்கண்ணியாக விளங்கும் நமது ஆலயம். மிக சிறப்புற அமைய பெரும் முயற்சி எடுத்த நமது அன்பிற்குரிய பங்கு தந்தை அவர்களையும் அவருடன் இணைந்து விழா திருப்பலியை நிறைவேற்றி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை வழங்கிய அருட்தந்தை அவர்களையும் வருக வருக என நெஞ்சார்ந்த உள்ளத்தோடு வரவேற்கின்றோம். இன்றைய பங்கு திருவிழாவிற்கு முன்னிலை வகிக்கும் ஆன்மீக பணி, அறப்பணி, கல்வி பணி, சமுதாய பணி, சிறைப்பணி, இன்னும் அளப்பெரிய பணிகளை ஆற்றி வருகின்ற, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பெருந்தொற்று காலங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்று பங்கில் உள்ள அனைத்து மக்களையும் வழிநடத்திய எமது இரு இல்ல தலைமை அன்னை அவர்களுக்கும் அவர்களுடன் தோள் கொடுத்து உறுதுணையாக இருக்கின்ற எமது அத்தனை அருள் சகோதரிகளும் இவ்விழாவிற்கு வருகை தர வேண்டுமென வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் அவர்களுடைய சந்தோஷமே எங்களுடைய சந்தோஷம் என்று அவர்களுடன் கலந்து சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அருகாமையில் உள்ள அருள் சகோதரிகள் அனைவருக்கும் வருக வருக என்று வாஞ்சையோடு அழைக்கின்றோம். அன்பின் சேவையில், ஆண்டவன் பார்வையில் அகிலம் மகிழ மக்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கும் நமது விருந்தினர் சகாரா நிறுவனத்தின் தலைவர் திரு சதீஷ் அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். தரணி போற்றும் தன்னிகர் இல்லா மைந்தனாய், தொழில் முனைவோருக்கு உதவிடும் உத்தமனாய், வர்த்தகத்திற்கு வழிகாட்டும் தூண்களாய் விளங்கும் நமது வர்த்தக சங்க தலைவர் திரு C.A. பாலு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமது பங்கு திருவிழா 8ஆம் நாளில் நவநாளை சிறப்பிக்கும் நமது பங்கின் உள்ள அனைத்து இயக்க தலைவர்கள், மரியாயின் சேனை, அனைத்து அன்பிய தலைவர்கள், செயலர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் வருக வருக என்று உளமாற உங்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வந்திருக்கின்ற அனைத்து விருந்தினர்களையும் கௌரவிக்கின்ற நிகழ்வு. நமது அன்பான அழைப்பை ஏற்று நல்லதொரு திருப்பலியிலே நமக்கு இறைவனுடைய ஆசிரியர் நிறைவாக பெற்றுத்தந்த தருமபுரி ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.
அவர்களோடு இணைந்து இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற வாழ்வின் ஒளி நாணே வழி அன்பியத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பங்கு தந்தை அவர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். ஆயரவர்களோடு உடன் வந்திருக்கக்கூடிய ஆயரின் செயலர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் சி பாலமுருகன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பவள விழா கொண்டாடுகின்ற நமது அடைக்கல் அன்னை சபையினுடைய அருள் சகோதரிகள் அனைவருக்கும் இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பங்கு தந்தை அவர்கள் பவள விழா பொன்னாடை அணிவிக்கிறார்கள். இன்றைய நவநாள் சிறப்பிக்கின்ற வாழ்வின் ஒளி அன்பியம் நாணய வழி அன்பியத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. வாங்க லேடிஸ் வாங்க. பள்ளிவாரம் கிராம இறைமக்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவிக்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த அன்பியத்தை சார்ந்த அனைவரும் வந்து இந்த பொன்னாடை அணிவிக்கின்ற நிகழ்வை பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சொல்கிறேன். போட்டாச்சு அவங்க போட்டாச்சு 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 சார் வேடிக்கை பார்க்காம போடுங்க சார். இங்கே போடுங்க போங்க போடாச்சு சார் போடுங்க. அவங்களுக்கு போடல பாருங்க. பள்ளிவாரமங்கலம் கிராமத்தின் சார்பாக பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஆசி பாத்திமா பள்ளியினுடைய ஆசிரியர்கள் சார்பிலே பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பரமனின் பாதச்சுவடுகளில் தன் பணிவாழ்வை பதித்து வாழ்ந்து வரும் எமது அருட்சகோதரி அடைக்கல அன்னை அருட்சகோதரிகளுக்கு பாத்திமா உயர்நிலை பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். சரி, அன்பிய பொறுப்பாளர்கள் வாழ்வின் ஒளி அன்பிய பொறுப்பாளர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சரி, இந்த பங்கிலே செயல்படுகின்ற அனைத்து அன்பியங்களின் பொறுப்பாளர்களும் இங்கே வந்து அருள் சகோதரிகளுக்கு நினைவு பரிசு வழங்குகின்ற நிகழ்விலே பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களும் வந்து இந்த நிகழ்விலே பங்கேற்கவும்.
கொடுக்காங்க பார்த்து கொடுத்துங்க சார். கொடுக்காதவங்க கொடுங்க. நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். தங்கள் சபையால் எங்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கும் அடைக்கல அன்னை சபை சகோதரிகளுக்கு எங்களால் என்ற சின்ன அன்பளிப்பை மகிழ்வுடன் கொடுக்க விரும்புகிறோம். எழுபத்தைந்து ஆண்டுகள் திருவாரூரிலே பள்ளிகளின் வழியாக இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய கல்வி தொண்டாற்றிய ஆர்சி பாத்திமா பள்ளியின் சகோதரிகள் அவர்களுடைய பணியை போற்றுகின்ற விதமாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இந்த பள்ளியின் மாணவனாக திகழ்ந்து இன்றைக்கு ஒரு தொழிலதிபராக வளருகின்ற தலைவராக உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் CA பாலமுருகன் அவர்கள் இப்பொழுது தனது நினைவுகளை பகிர்ந்து கொள்வார்கள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஃபாதர் அவர்களுக்கும் ஜான் பீட்டர் ஐயா அவர்களுக்கும் வர்த்தக சங்க செயலாளர் செந்தில், ரோலி மற்றும் சிஸ்டர்ஸ், இங்கு வருகை தந்துள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்கிறேன். நான் இதே ஆர்சி பாத்திமா பள்ளியில் 75 1ஆம் வகுப்பு சேர்ந்து ஒரு 6 வருடம் படித்தேன். ஜோசி டீச்சர், லட்சுமி டீச்சர், மேரி டீச்சர், யார்கிட்டையும் அடி வாங்காமல் படித்ததில்லை. அது ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு சொல்லணும். அப்போ எந்த பிள்ளை என்ன படிக்குதுங்கிறதெல்லாம் பெற்றோர்கள் யாரும் செலுத்துறதில்லை. அப்போ ஸ்கூலுக்கு போனால் போதும். அப்படி தான் நானும் படிக்க வந்தேன். இன்றைக்கி எல்லா வீட்லேயும் ஒரு பிள்ளை 2 பிள்ளை. ஆனால் எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கி ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. ஆனால் தைரியம் இருக்கா என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. எங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்ததும் இந்த பள்ளி தான். நல்ல மாணவனாக நல்லொழுக்கத்தை கொடுத்ததும் இந்த ஆர்சி பாத்திமா பள்ளி தான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பள்ளியெல்லாம் போனோம். அம்மையப்பனில் போய் +2 படித்தேன். அது கூட நான் சில பேர்லாம் கேட்கும்போது இங்கெல்லாம் ஸ்கூல் இல்லாமல் அங்கே போனியான்னு கேட்டாங்க. அது நகைச்சுவைக்காக நான் சொன்னேன். என் அறிவு கேட்டது மாதிரி இங்கே சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நான் அங்கே போய் படித்தேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ப்ரைவேட்டில் என் பிள்ளைங்க படிச்சுது. அதில் ஒரு ஸ்கூலில் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஏன்னா இந்த ஸ்கூலுக்கும் ப்ரைவேட்டில் உள்ள ஸ்கூலுக்கும் வித்தியாசம் நான் ஒரே ஒரு விஷயத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். டிசியை வாங்கிங்க, நீங்கள் போய் ஹாஸ்டலில் சேருங்க, உங்கள் பிள்ளைய கண்ட்ரோல் இல்லை அப்படின்னாங்க. அதை நீங்கள் சொல்ல வேண்டாமா? என் கண் முன்னால் உள்ள பிள்ளைங்களையே சரியில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஹாஸ்டலில் விட்டு நான் கனவு கண்டுகிட்டு இருக்க முடியாது. நாங்கள்லாம் ஃப்ரீயாக படித்தோம். நான் லாஸ்ட்டு பெஞ்சு. இப்போது ஃபீஸ் கட்டுறோம். அப்போனா படிக்காத பிள்ளைய நீங்கள் முன்னாடி உட்கார வைக்கணும். உயரமாக இருந்தால் சைடில் உட்கார வச்சு தான் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் எங்களை விட உங்கள்கிட்ட தான் பிள்ளைங்க ரொம்ப நேரம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பிள்ளைங்களை தனி கவனம் எடுத்து செலுத்தணும். இது நான் குறையாக சொல்லலை, ப்ரைவேட் ஸ்கூலில் உள்ள ஒரு வித்தியாசத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது நான் படித்த தமிழ் மீடியத்தில் அது இல்லை.
எல்லா பிள்ளைகளும் சமம், அதில் ஏற்றத்தாழ்வு எந்த இதுவும் இல்லை. படிக்காத பிள்ளைகளுக்கு அடித்து சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்லாம் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப மேல் படிப்பு படிக்கலைன்னாலும் இன்றைக்கி ஒரு 100-150 பேர் என்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. அதுக்கு ஆணிவேராக இருந்தது வந்து இந்த ஆர்சி பாத்திமா தமிழ் மீடியம். நன்றி. நன்றி. நமது பவழ விழா கொண்டாடுவதையொட்டி நமது வேண்டுகோளை ஏற்று நமது ஆலயத்திற்கு ஒரு நல்ல தொகையை அன்பளிப்பாக வர்த்தக சங்கம் சார்பில் வழங்கியிருக்கிறார்கள். இது முதல் முயற்சியாக வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் அதற்கு காரணமான தலைவர் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அடுத்து அவரோடு வந்திருக்கக்கூடிய வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் PKM செந்தில் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக குழந்தைகளுடைய சிறிய நாடகம். குழந்தைங்க வாங்க. அன்பார்ந்த இறை மக்களே, புனித அடைக்கல் அன்னை சபையினரின் சேவைகளை அனைத்தையும் எடுத்து காட்ட முடியாது. ஒரு சில நிகழ்வுகளை இங்கு படம் பிடித்து காட்டுகின்றோம், கண்டு கழிக்கவும். உங்களுக்கு மைக் வேணுமா வேண்டாமா? யாருக்கு மைக் வேணும்? ஃபர்ஸ்ட் யார் சொல்லுவாங்க? நீங்க தானே சொல்லுவீங்க. ஏ ரூபா நீ அந்த சைடுடா போறானே. ஏ கொடுச கழட்டு. சீக்கிரமா அங்க போய் கழட்டு. பரவாயில்ல விடுங்க. அவங்களே பார்த்துட்டாங்க, சிஸ்டரே பார்த்துட்டாங்க. எங்க வைக்க? Praise the Lord, sister. Good morning, sister. Maria Malga, sister. வணக்கம் சிஸ்டர். Good morning. Praise the Lord. நல்லா இருக்கீங்களா பிள்ளைங்களா? நல்லா இருக்கோம் சிஸ்டர். எல்லாரும் நல்லா படிச்சிங்களா? படிச்சிட்டோம் சிஸ்டர். சரி, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம இன்னைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம், சீக்கிரம் வந்துடுங்க. ஓகே சிஸ்டர். என்ன காலையிலே கிளாஸ் இவ்வளோ சவுண்டாக இருக்குது? குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங், சிட் டவுன். இன்னைக்கு நீங்கள் எதனால் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா? சிஸ்டர், இன்னைக்கு சிஸ்டருங்களோட பவள விழா, அதனால தான் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம் சிஸ்டர். சரிம்மா, உட்காரு. நான் நேற்று நடத்தின மறைக்கல்வி படத்தை எல்லாரும் படிச்சிங்களா? படிச்சிட்டோம் சிஸ்டர். பைபிள் படிச்சிங்களா? படிச்சிட்டோம் சிஸ்டர். சரி, நான் இன்னைக்கு உங்களுக்கு பைபிள்லேருந்து சில புதிர்கள் கேட்குறேன். நல்ல நண்பன், நாயகனின் சேவகன், மடிந்து போனவன், விந்தையாய் வெளிவந்தான், அவன் யார்? சிஸ்டர் இயேசு. இல்லை. சிஸ்டர் பேதுரு. இல்லை. நல்ல நண்பன், நாயகனின் சேவகன், நாயகன்னா இயேசு, மடிந்து போனவன்னா இறந்து போனவங்க, விந்தையாய் வெளிவந்தவன்னா உயிர்த்தெழுந்தவங்கள்னு அர்த்தம். சிஸ்டர் லாசர். கரெக்ட். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஈரெழுத்து பெரியவன், இன்னல் பல ஏற்றவன், இறைவனுக்கு உகந்தவன், அவன் யார்? தெரியல சிஸ்டர். இந்த கொஸ்டினுக்கு உங்கள் அம்மா அப்பா கிட்டேயும் தாத்தா பாட்டி கிட்டேயும் விட கேட்டுக்கிட்டு வரணும். ஓகேயா? ஓகே சிஸ்டர். நான் உங்கள்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். 1000 கிடைத்தாலும் ஆபரங்கள் குவித்தாலும் ஆண்டவர் தந்ததற்கு ஈடாகுமா? அது என்ன? சிஸ்டர் பைபிள். கரெக்ட். சிஸ்டர், எங்க பாட்டி ஒரு புதிரி சொல்லி கொடுத்தாங்க, நான் சொல்லுவா? சொல்லுமா. ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு நீதிமான், அந்த ஒரே ஒரு நீதிமான் எதனால் பிழைப்பான்? உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? தெரியாது சிஸ்டர். அதுக்கு நீனே ஆன்சர் சொல்லிடுமா? நம்பிக்கையால் பிழைப்பான். வெரி குட். இதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க தாத்தா பாட்டிக்கிட்டேயும் அம்மா அப்பா கிட்டேயும் நிறைய பைபிள் சம்மந்தமான புதிர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஓகே சிஸ்டர்.
தேங்க்யூ. Praise the Lord. Good morning, sister. Praise the Lord. Good morning, children. Sit down. மனப்பாடம் எல்லாரும் படிச்சிட்டிங்களா? படிச்சிட்டோம் சிஸ்டர். சரி, நேத்தி மனிதருக்கு வேண்டிய 9 பண்புகள் சொல்லி கொடுத்தல, யார் யாருக்கு நல்லா தெரியும்? ஓ, எல்லாரும் நல்லா படிச்சிருக்கீங்களா? வெரி குட். நீ சொல்லுமா. ஏழ்மையிலும் நேர்மை, கோபத்திலும் பொறுமை, தோல்வியிலும் விடாமுயற்சி, எளிமையிலும் பரோபகாரம், துன்பத்திலும் தைரியம், எந்நிலையிலும் நன்றி மறவாமை, பதவியிலும் பணிவு, சேவையிலும் திருப்தி. உட்காருமா. வெரி குட். நல்லா கிளாப் தட்டுங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியுமா? தெரியும் சிஸ்டர். எல்லாரும் நல்லா படிச்சிருக்கீங்க. வெரி குட். இப்போ எல்லாருக்கும் இடைவெளி தானே, எல்லோரும் போங்க. என்னை மதர் கூப்பிடுறாங்க. நான் அடுத்த பீரியட் மனப்பாடம் எல்லாருக்கும் டெஸ்ட்டு. எல்லோரும் நல்லா படிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். நேற்று நம்ம தமிழ் டீச்சர் மனப்பாட பாட்டை பாடி சொல்லி கொடுத்தாங்களே, நல்லா இருந்துச்சுல? ஆமாம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நேற்று கணக்கு சிஸ்டர் கூட வர்க்கம் மூலம்லாம் விளையாட்டு முறையில் சொல்லி கொடுத்தாங்களா, அது சூப்பராக இருந்துச்சு. நேற்றுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி சிஸ்டர் கூட பாடத்தை நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்களா, நல்லா இருந்துச்சுல? ஆமாம் ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. நம்ம இங்கிலீஷ் டீச்சர் நம்மளுக்கு கிராமர்லாம் நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்கல்ல? ஆமாம், அது ரொம்ப மனசில் பதிஞ்சிச்சு. நேற்று நம்ம சயின்ஸ் டீச்சர் லேபுக்கு அழைச்சி போயிட்டு ஆசிட் எது பேஸ் எதுன்னு பண்ணி காமிச்சாங்களோ, அதெல்லாம் மனசில் பதிஞ்சிச்சுல? ஆமாம், அது நல்லா புரிஞ்சிச்சு. நேற்று நம்ம சிஎஸ் சிஸ்டர் கம்ப்யூட்டர் லேபுக்கு அழைச்சிட்டு போய் பிபிடிலாம் சொல்லி கொடுத்தாங்களா, அது நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிச்சுல? ஆமாம், அது நல்லா புரிஞ்சிச்சு. பிரேக் வந்துச்சு, வாங்க எல்லாரும் போவோம். என்னத்தை அப்படி பார்த்துட்டு வர? இந்த 1 ரூபா காசை தான் அப்படி பார்த்துட்டு வரேன். இந்த 1 ரூபா காசில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி நீ பார்த்துட்டு வர? இதில் என்ன இருக்கா? இதில் பெரிய விஷயமே இருக்குது. நேற்று நீ ஸ்கூலுக்கு வந்தியா? வரலையே. நேற்று நம்ம ஜிகே சிஸ்டர் இந்த 1 ரூபா காசு கீழே வருஷத்துக்கு கீழே நட்சத்திர குறி இருந்துச்சுன்னா அந்த காசு ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்டது. அதுவே இந்த வருஷத்துக்கு கீழே டைமண்ட் குறி இருந்துச்சுன்னா அந்த காசு மும்பையில் அச்சடிக்கப்பட்டது. அதுவே இந்த வருஷத்துக்கு கீழே டாட் இருந்துச்சுன்னா அதுக்கு டெல்லிக்காரிகள் நொய்டாவில் அச்சடிக்கப்பட்டது. அதுவே இந்த வருஷத்துக்கு கீழே எதுவுமே இல்லைனா அது கொல்கட்டாவில் அச்சடிக்கப்பட்டது. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? எனக்கு இதெல்லாம் தெரியாதுடா. நானும் வீட்டுக்கு போய் காயின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்க்குறேன். சரி அழாது. உனக்கு பால் வாங்குறதுக்கு கூட அம்மா கிட்ட காசே இல்லை, சொந்தக்காரவங்க இருந்து பிரயோஜனமும் இல்லை. உன்னை என்ன எப்படி பண்ணி கரை சேர்க்கறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. நீ இல்லைன்னா கூட நான் ஏதாவது செஞ்சாவது பொழைச்சிருந்துருப்பேன். நீயும் இருக்க, உன்னை நான் எப்படி கரை சேர்க்க போகிறேனே தெரியலம்மா. ஐயோ அம்மா, என்ன குழந்தை அழுதுட்டு இருக்கு, நீங்கள் என்ன சும்மா நின்றுட்டு புலம்பிட்டு இருக்கீங்க? பால் வாங்குறதுக்கு கூட கையில் காசு இல்லைம்மா, அவள் பசியில் அழுகிறாம்மா. நாங்கள் உங்களுக்கு பால் வாங்கி தரோம். சரிம்மா. இவ இல்லைனாலாவது ஏதாவது நான் செஞ்சு பொழைச்சிக்குவேன். இவளை விடுறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருந்தால் மட்டும் சொல்லுங்கம்மா. இங்கே புனித அடைக்கலணை சபையில் சிஸ்டர்ஸ்லாம் குழந்தைகள் காப்பு வச்சு நடத்துகிறாங்க. வரீங்களா? நாங்கள் உங்களை அங்கே சேர்த்து விட்றோம். சரிம்மா, வாங்க போகலாம். போகலாம். சிஸ்டர், உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. அப்படியா? அதோ வரேன். என்னம்மா, என்ன செய்தி? நான் தனியாக இருக்கேன், எனக்கு என் கூட யாருமே இல்லை. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கூட என்கிட்ட ஆள் இல்லை. பால் வாங்குறதுக்கு கூட கையில் காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிஸ்டர். இல்லைம்மா, என்கிட்ட கொடுங்க, நான் குழந்தைய பார்த்துட்டு கவனிச்சிக்கிறேன். நீங்கள்
நீ குழந்தை இல்லைனாலாவது நான் ஏதாவது செஞ்சு பொழைச்சிருந்துருப்பேன். அவளும் இருக்கிறதுனால எனக்கு எதுவுமே வழி தெரியல. உங்கள்கிட்ட விட்டுட்டேன், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். என்ன நீங்கள் வெளிலலாம் போய் எதுவும் வேலை செய்ய வேண்டாமா, நான் இங்கே ஒரு வேலை போட்டு தரேன், நீங்கள் இங்கே வேலை செய்யுங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். சரி வாங்க, ஒரு ஃபார்ம் தரேன், ஃபில்அப் பண்ணி கொடுங்க. ஓகே சிஸ்டர். ஐயோ ஏசப்பா, தலையெல்லாம் வலிக்குது, மயக்கமாக வருது. பிள்ளைங்க தான் வீட்டை விட்டு வெளில போட கிளவான்னு என்னை துரத்தி விட்டாங்க. இந்த வயசான காலத்தில் நான் எங்கே போவேன்? எனக்கு யார் இருக்கா? ஐயோ தாத்தா, உங்களுக்கு என்னாச்சு? பசி மயக்கமாக இருக்கு பாப்பா. நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன். சரி, ரொம்ப நன்றி பாப்பா. ஆனால் இந்த நான் எங்கள் வீடு இந்த வயசான காலத்தில் எங்கே தங்குறது? இங்கே புனித அடைக்கலண்ணை சபையில் முதியோர் இல்லம் வச்சு நடத்துகிறாங்க. வாங்க, உங்களை நான் அங்கே அழைச்சிட்டு போகிறேன். ரொம்ப நன்றி பாப்பா, நாங்கள் அழைச்சிட்டு போ. சிஸ்டர், உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வாங்க ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? பாப்பா, எனக்கு யார் பிள்ளைங்க இருந்து என்ன பாப்பா போகிறது? நான் வீட்டை விட்டு வெளில போக கிளவான்னு என்னை துரத்தி விட்டுட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. நான் எங்கே போவேன்? கவலைப்படாதீங்க தாத்தா, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். உங்களை நாங்கள் பத்திரமா வச்சு பார்த்துக்குறோம். ரொம்ப நன்றி பாப்பா. வா, நம்ம அங்கே போவோம். ஐயோ, நைட்லேருந்தே ஒரே வயிறு வலியாக இருக்கே. வயிறு வலி சுருட்டி பிடிக்குது. என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம சிஸ்டர்லாம் ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்க, போய் அவங்கள்ட்ட போய் காமிச்சிட்டு வருவோம். என்னம்மா இப்படி வர? என்னாச்சு உனக்கு? நைட்லேருந்தே ஒரே வயிறு வலியாக இருக்குது சிஸ்டர். நைட்டு என்னம்மா சாப்பிட்ட? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் சிஸ்டர். காலையில் சாப்பிட்டியாம்மா? காலைல 2 பூரி சாப்பிட்டேன் சிஸ்டர். என்னம்மா ராத்திரி ஃப்ரைட் ரைஸு, காலைல பூரி, ஒரே பலகாரம். என்ன பலகாரமாக சாப்பிட்ருக்கீங்க? அது இருக்கு. அப்புறம் வயிறு வலிக்காம? வயிறு வலிக்க ஏதாவது ஊசி ஏதாவது போடுங்க சிஸ்டர். உட்காருங்கம்மா, இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வாங்க சிஸ்டர். அம்மா, இந்தாங்கம்மா டேப்லெட்ஸ். காலைலையும் ராத்திரியும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் போடுங்க, ஓகேவா? அப்பயும் முடியலைன்னா எங்களை வந்து பாருங்கள். சரிங்கம்மா. இங்கே பாருங்கம்மா, இந்த வயசுலேயே வந்து வயிற்று வலி கால் வலின்னு வந்து நிற்கிறீங்க. உங்கள் சாப்பாட்டை முதல்ல மாற்றுங்கம்மா. சாப்பாட்டில் காரம், இனிப்பு, உப்பு இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. நல்ல உணவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வயிறு வலிலாம் வராமல் இருக்கும். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. சரிம்மா. சிஸ்டர், அந்த சார்லஸ் வீட்டில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே சண்டையாக இருக்கா சிஸ்டர். அது போய் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த சண்டையை தீர்த்து வச்சுட்டு வரலாமா சிஸ்டர்? 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டு வரலாமா சிஸ்டர்? சரி சிஸ்டர், நானும் ஜினோ சிஸ்டரும் போய் பார்த்துட்டு வரோம். வீட்டை போய் சந்திச்சுட்டு வருங்க சிஸ்டர். சிஸ்டர், அதுமாரி நேற்று பேஞ்ச மழையில் வின்சென்ட் வீட்டில் வந்து ஒரே தண்ணி ஆயிடுச்சா சிஸ்டர்? அதுக்காக நம்ம ப்ரொவென்ஷன்கிட்ட பேசி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோமா சிஸ்டர்? பண்ணிடலாம் சிஸ்டர். சிஸ்டர், நம்ம வருஷம் விதவைகளோட பிள்ளைங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கு 20,000 ரூபா ஒதுக்கும்ல சிஸ்டர். இன்றைக்கி ஒரு அம்மா என்கிட்ட வந்து அவங்க பிள்ளை 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, அவங்க மேற்படிப்புக்காக எதனா உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க சிஸ்டர். நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற காலேஜில் ஒரு சீட்டு வாங்கி தந்து உதவி செய்வோமா சிஸ்டர்? சரிங்க சிஸ்டர், பண்ணிடலாம். நம்ம கிராமத்தை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வார கடைசியில் நம்ம போய் அங்கே சந்திச்சுட்டு வந்துட்டு அப்படியே அங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு கொஞ்சம் துணிமணி வாங்கி கொடுத்துட்டு அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஜெபம் சொல்லி கொடுத்துட்டு வருமா சிஸ்டர்? சரி சிஸ்டர். அதுமாரி உடன் உழைப்பாளர்கள் மீட்டிங்கில் போய் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்போம் சிஸ்டர். அவங்களால முடிஞ்சு உதவி பண்ணுறப்ப நம்ம ஏழை எளியோர்களுக்கு பண்ணலாம் சிஸ்டர். ஓகே.
அந்த சைடு கொஞ்சம் பாதி பேர் போங்க. அன்பார்ந்த இறைமக்களே, இன்று பவளவிழா கொண்டாடும் அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் தந்து அவர்கள் கல்வி பணியிலும் சமூக பணியிலும் சிறந்து விளங்க வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி. நம்முடைய ஆயர் அவர்கள் தர்மபுரியிலிருந்து நமக்காக புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர் மீண்டுமாக தர்மபுரி போக வேண்டும். அவை நம்மிடமிருந்து விடைபெறுகிறார். அதற்கு முன்னதாக இன்றைய நாளை உபயம் செய்து சிறப்பித்த வாழ்வின் ஒளி அன்பியத்தினருக்கு ஆயர் அவர்கள் பவளவிழா நினைவு பரிசாகிய பொன்னாடைகளை அந்த குடும்பங்களுக்கு வழங்குவார்கள். அன்பிய தலைவர் அதை பெற்றுக்கொள்கின்றார். அடுத்ததாக நாணேவழி அன்பியத்தை சார்ந்த குடும்பத்தினருக்கு ஆயர் அவர்கள் பொன்னாடைகளை வழங்குகின்றார்கள். பள்ளிவாரமங்கலம் கிராம மக்களுக்கு ஆயர் அவர்கள் பொன்னாடையினை வழங்குகிறார்கள். இப்பொழுது ஆயர் அவர்கள் தங்களுடைய ஆசி உரையை அருட்சகோதரிகளுக்கும் இறைமக்களாகிய நமக்கும் வழங்குகிறார்கள். அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் மாலை வணக்கம். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் முதல் நான் சந்தித்த கன்னியர் சபை எது என்று கேட்டால் அடைக்கல அன்னை சபை தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சென்னையில் மயிலாப்பூரில் குடியிருந்தோம். அப்போ எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3 மயிலாப்பூரில் இருக்கிற பான்சக்கர் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் அடிக்கடி அடைக்கல அன்னை சபையோட பூந்தமல்லியில் இருக்கும்போது, பூந்தமல்லி குருமடத்தில் இருக்கும்போது அங்கே இருக்கிற ஆர்சிஎம் பள்ளி மற்றும் நவகன்னியர் இல்லம் அதிலெல்லாம் எனக்கு நிறைய தொடர்பு இருந்தது. தர்மபுரி போன பிறகு அவ்வளவா இந்த அருட்கன்னியரோட தொடர்பு இல்லை. நான் மதர் ஜென்ரேட் அப்போ சொன்னேன், தர்மபுரியில் ஒரு கான்வென்ட் தொடங்குங்கன்னு. நான் போய் 13 வருஷம் மேலே ஆயிடுச்சு, இன்னும் தொடங்கலை. ஆகவே இப்போ கூட தொடங்கலாம். தர்மபுரியில் ஒரு கான்வென்ட், அடைக்கல அன்னை சபை கான்வென்ட். ஆகவே பவள விழா கொண்டாடுகின்ற நமது அருள் சகோதரிகளுக்கு நாம் அனைவரும் பலமாக கைத்தட்டுவோம். அவருடைய அரிய பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, பிறகு மெய்ப்பு பணி, பங்கு பணி அனைத்தையும் நினைவு கூர்ந்து அவளை வாழ்த்துவது சால சிறந்தது இன்று. அத்தோடு இந்த வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்த உங்கள் ஆயர் வந்து இது அருள்பொழிவு செய்திருக்கிறார். ஆகவே இதற்கு முழு பொறுப்பெடுத்து இது அருமையாக மிக ரம்மியமாக புதுப்பித்திருக்கின்ற பங்கு தந்தை ஜெரி அவர்களுக்கு பலமாக கைத்தட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நான் தூரமாக செல்ல வேண்டும். ஆகவே இத்தோடு உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. அனைவருக்கும் இறை ஆசீர். நம்மளுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த ஆயர் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு மடத்தில் பொருளாளர் தந்தையாக நான் பணியாற்றிய காலத்தில் ஆயர் அவர்கள் குரு மடத்தினுடைய அந்த நல்லாயன் ட்ரஸ்டினுடைய ஒரு நிர்வாகியாக இருந்திருக்கிறார்கள். நல்ல ஆலோசனைகளை வழங்கி நான் பொருளாளர் பொறுப்பை சிறப்பாக செய்வதற்கு எனக்கு ஆசி வழங்கிய ஆயர்களில் ஒருவர். என்னுடைய வளர்ச்சியிலே அக்கறை கண்டவர். அதை நல்லா செய்யுங்கள் என்று தட்டி கொடுத்து வளர்த்து எடுத்த ஆயர் இன்றைக்கு அழைப்பை ஏற்று வந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒரு நிமிஷம். இந்த இனிய நல்ல பவள விழா நாளில்
எங்களை வாழ்த்துவதற்கும் எங்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை வழங்குவதற்கும் அடைக்கல் அன்னை பாத்திமா அன்னை வழியாக இங்கு வருகை தர வைத்திருக்கின்ற அன்பு ஆயர் அன்று மட்டுமல்ல இன்றும் எங்கள் மீதும் எங்கள் சபையின் மீதும் அன்பு வைத்திருப்பதனால் அன்னை அவர்கள் தந்தை வழியாக நமது பங்கு தந்தையின் வழியாக ஆயர் அவர்களை இங்கு வரவழைத்திருக்கின்றார்கள். எனவே மிக்க மகிழ்ச்சி. எங்கள் மீதும் அன்பும் அக்கறையும் பாசம் கொண்ட ஆயர் அவர்களை இன்று வரவழைத்தமைக்காகவும் தொலைதூரத்தை எதிர்நோக்காது அன்பின் அடையாளமாக இந்த நிகழ்வில் பங்கெடுத்து எங்களுக்கு வாழ்த்து செய்தி வழங்கிய ஆயர் அவர்களுக்கு எங்களுடைய சபையின் சார்பாக, தலைமை அன்னையின் சார்பாகவும் மாநில அன்னையின் சபை சார்பாகவும் இங்கு உள்ள திருவாரூர் இல்ல சகோதரிகள் சார்பாகவும் மாநிலத்தில் உள்ள அனைத்து சகோதரிகள் சார்பாகவும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் உரித்தாக்கி கொண்டு இந்த பொன்னாடையை போர்த்தி நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்துகின்றோம். அவரோடு துணையாக தோள் கொடுத்து இங்கு வருகை தந்து எங்களுக்காக சிறப்பு ஆசிரியரையும் ஜெபத்தையும் வழங்கிய செயலர் தந்தை அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களும் நன்றியும். அடைக்கல அன்னை சபையினுடைய அருந்தொண்டினை நிறைவு கூர்ந்து மிக சிறப்பான நாடகத்தை வடிவமைத்து மாணவிகளுக்கு பயிற்சி அளித்த மேரி டீச்சர் அவர்களுக்கு எங்களது அன்பான நன்றியை கைத்தட்டல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையாக நடித்த குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக அந்த பள்ளியின் மாணவர் ஆசிரியர் தியாகு அவர்களுடைய வாழ்த்துரை. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த வேளையிலே அடைக்கல அன்னை சபையை நான் நினைவு வருகிறேன். ஏன்னா நான் இங்கே ஃபாத்திமா ஸ்கூலில் தான் 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரை படித்தேன். பிறகு நாகப்பட்டினம் சிஎஸ்ஐ பள்ளியில் படித்தேன். எங்கள் குடும்பம் முதலில் இங்கே வந்தப்போ இவங்க தான் அடைக்கல அன்னை சபையினர் தான் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து எங்களை இங்கே தங்க வச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வழியை காமிச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கூறும் விதமாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். கல்வியையும் மருத்துவ பணியும் இரு கண்களாக கொண்டு சேவை செய்து வருகிறார்கள் புனித அடைக்கல அன்னை சபையினர். கிட்டத்தட்ட 167 ஆண்டுகளாக சபை தொடங்கி ஆரம்ப காலத்தில் தங்களை உயிரையும் பொருட்படுத்தாமல் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பணியில் சிறந்து விளங்கினாங்க. நமது பங்கு சகோதரிகள் ஆக்சுவலாக முதல்ல ஆரம்பித்தப்ப நான் இங்கே படித்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த கட்டடம் மட்டும்தான் இருக்கும், மாடி கட்டடம். பாக்கியெல்லாம் ஓட்டும் அந்த கீத்து மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஒத்த கட்டடத்தில் தான் எல்லோரும் தங்கிப்பாங்க, அங்கேயே தான் பள்ளி நடைபெறும். நான் படித்தப்போ உள்ள டீச்சர்லாம் இங்கே இருக்காங்க. எல்சபத் டீச்சரு, ஜோசி டீச்சரு, சந்தோஷனா டீச்சரு, அவங்கெல்லாம் இல்லை. இப்போ தையல்னா டீச்சரு, நம்ம நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க, சிலவங்க தவறிட்டாங்க. அவங்களையும் இந்த நேரத்தில் நினைவு வருகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே கட்டடம் தான், அந்த கட்டடத்தில் தான் அவங்க ப்ரேயர் நடத்துவாங்க, அங்கேயே தான் தங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்தது. அடைக்கல அன்னை சபையினரின் கடின உழைப்பு, தன்னம்பிக்கை, தியாகம் இவைகளை வெறும் வார்த்தைகளால் விளக்க முடியாது. ஏன்னா நிறைய பணிகளை செய்துகிறாங்க, இன்னும் செய்து கொண்டே வருகிறார்கள். கன்னியாஸ்திரிகள் வீடு வீடாக சென்று, அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா வீடு வீடாக சென்று நிலையிருந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி, ஒரு படித்தால் ஒரு குடும்பம் முன்னேறும், ஒரு குடும்பம் முன்னேறினால் அந்த சமுதாயம் முன்னேறும், இந்த சமுதாயம் முன்னேறினால் அந்த நாட்டை முன்னேற்றம் அறியலாம் என்று அடிப்படைகளை தேவைகளை அறிந்து உணவு, உடை, இருப்பிட வசதியெல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 1970 இந்த போர்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 75 பிள்ளைங்க 100 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போ பாய்ஸு கேர்ள்ஸ்லாம் உண்டு, இப்போ தான் வெறும் கேர்ள்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. அப்போ நான் படித்தேன். நான் அங்கே போர்டிங்க்கு போகிறப்பெல்லாம் எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வரும். நேற்று கூட நான் எப்போல்லாம் அங்கே உள்ளே நுழையிறனோ அந்த கேம்பஸ்குள்ளார நாங்கள் இருந்த காலகட்டங்களை நினைத்து பார்க்குறது உண்டு. அது மாதிரிக்கு பார்த்திங்கன்னா 1977 போர்டிங்கில் 75 80 பிள்ளைங்க தங்கி படித்தார்கள். அது இல்லாமல் வீட்டிலிருந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் உண்டு. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளில் திருவாரூர் ஆசி பாத்திமா பள்ளியில் மட்டும் 7500 ஏழை மாணவ பிள்ளைகள்
மற்றும் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள்லாம் வந்து இங்கே படிச்சிருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே இப்போ கல்வி வந்து முன்னாடி இருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் என்று பார்த்திங்கன்னா அருள் சகோதரிகளும் அருட்தந்தைகளும் நடத்துகின்ற இந்த கல்வி நிறுவனங்கள் தான். அதனால் மக்கள் வந்து நிறையா பேர் படித்து மிகப்பெரிய வேலைகள்லாம் செல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரம் நினைவுகிறேன். அடைக்கல் அன்னை சபையின் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகிறோம். சிறப்பாக திருவாரூரில் பணியாற்றி வரும் சகோதரிகளுக்கு சிறப்பான நன்றியை காணிக்கிறோம். 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து எங்கள் அக்கா சொன்னாங்க, ஒரு வெண்ணிலான ஒரு சகோதரி ஒருத்தவங்க வந்து வேளாங்கண்ணிக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்வெண்ட்டில் வளர்ந்த பிள்ளைங்களாம். அவங்க ஆனால் இப்போ வந்து விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அங்கே உள்ள படியை தொட்டு கும்பிட்டாங்களாம். அக்கா ஏன் அதெல்லாம் சரிங்கன்றப்போ, இல்லை எனக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தவங்க இவங்க தான், அதனால தான் நான் நன்றி கூறுகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நேரத்தையும் காலத்தையும் கருத்தில் கொண்டு இத்துடன் நன்றியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இன்னும் 5 நிமிடத்தில் நிகழ்ச்சிகள் நிறைவுறும். ஒரு வாழ்த்து மடல், ஒரு நடனம், நன்றியுரை ஆகியவை மட்டும் இருக்கின்றன. பாடகர் குழுவுக்கு பரிசளிப்பு விழா இருக்குது. அனைவரும் அன்பு கூர்ந்து காத்திருந்து விழா முடிந்ததும் உணவு கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்து மடல் வாசித்து அளிப்பதற்காக மேரி ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்த இறைமக்களே, திருவாரூர் புனித அடைக்கல் அன்னை சபையில் 11 அருள் சகோதரிகள் இருக்கின்றார்கள். அந்த 11 அருள் சகோதரிகளுக்கும் நம்ம வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி சொல்வது கடமையாகும். அந்த 11 என்ற எண்ணானது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை காட்டக்கூடிய ஒரு சக்தி நிறைந்தது. அந்த 11ஆனது நேர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடியது. அடுத்து அந்த 11 என்ற எண்ணானது தேவதைகளை குறிக்கின்றது. இங்கு 11 பேரும் தேவதைகளாக காட்சியளிக்கின்றார்கள். அந்த தேவதைகளுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்வோம். இந்த 11 பேர் இருக்காங்கள, அவங்களுடைய பேரில் ஒவ்வொரு அர்த்தமும் இருக்குது. இப்போ நான் இங்கேருந்தே சொல்கிறேன். சிஸ்டர் குரூஸ், சகோதரி குரூஸ் என்றால் மகிழ்ச்சியின் நோக்கம் கொண்டவர். அருள் சகோதரி சாந்தி என்றால் அமைதி என்பது பொருள். அருள் சகோதரி பூங்கோதை என்றால் அழகிய மலரால் ஒழுங்காக தொடுக்கப்பட்ட மலர் மாலையை அணிந்தவர் என்று பொருள். எமல்டா மார்கரெட், மார்கரெட் என்றால் முத்து என்று பொருள். நீங்கள் முத்தை போன்றவர்கள். இன்னொரு அருள் சகோதரி எமல்டா, அவர்கள் உழைப்பில் ஆர்வம் மிகுந்தவர்கள். சகோதரி அமளி அவர்கள் மாதாவின் பெயரை பெற்றாலும் நிறைவு என்ற பொருளை தருபவர். சகோதரி எலிசபெத் ராணி கடவுளின் ஆட்சியில், கடவுளின் சட்டத்தின் கீழ் நிறைவான ஆட்சி செலுத்துகின்ற ராணியை போன்றவர்கள். சகோதரி அந்தோணி மேரி மரியாதைக்குரியவர். அவர்கள் மரியாதைக்குரிய, அந்தோணி என்றாலே மரியாதைக்குரியவர். எனவே நாம் அவர்களுக்கு கரைத்தட்டு வாழ்த்துப்போம். அருள் சகோதரி எமல்டா சொல்லியாச்சு. கோயில் அடிக்கடி பாடுவோம், சதா சகாய மாதா. சகாய மாதா என்றால் உதவிக்கரம் நீட்டுபவர்கள். அடுத்து இறுதியாக ஆண்ட்ரோ மாதரசி, அன்பையும் அழகையும் கொண்டவர்கள். எனவே அவர்களுக்கு வாழ்த்துரைப்போம். இவர்களுக்கு ஒரு சிறிய வாழ்த்துப்பா. அருள் சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் தென்றலாய் இறைவனை சுவாசித்து தினமும் அவரை நேசித்து எல்லா அனுபவங்களையும் வாசித்து இன்றும் என்றும் எப்போதும் எல்லோருக்கும் இனிய அருள் சகோதரிகளாய் வாழ்ந்து வருகின்ற நல்ல உள்ளங்களே, உமது நல்லாசீர் வேண்டி வாழ்த்தி பாராட்டி இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றோம்.
பாசத்தை சொத்தாய் பெற்று இரக்கத்தை செயலாய் கொண்டு ஏழைகள் உயர ஏற்புடையவற்றை வழங்கி பிறர் வாழ தான் வாழ்கின்ற உணர்வுடைய எமது அருமை சகோதரிகளே, இருகரம் கூப்பி அகமும் முகமும் வளர உங்களை பாராட்டி நன்றி கூறுகின்றோம். தோழமையுடன் அனைவரிடமும் நலமிகு ஆறுதலான வார்த்தைகளால் வாஞ்சை புரிபவர் நீவீர். கருணையில் தாயாய் நின்று அண்டியவர் அனைவருக்கும் குளிர் நிழல் தருபவர். அன்பென்னும் செல்வம் நிறைய பெற்றவர். இறை அன்பையும் இரக்கத்தையும் அனைவருக்கும் அளித்து இறையாசிரோடு பல்லாண்டு காலம் வாழ்கவென வாழ்த்துகின்றோம். பங்கின் பணிகளை திறம்பட செய்து ஆலய பணிகளை அழகுடன் மிளிரச் செய்து இன்னிசையால் இறைவனை மகிழ்வித்து உடன் உழைப்பாளரை உவகையால் அரவணைத்து மறை கல்வியினை மகிழ்ச்சியுடன் எடுத்துரைத்து ஏழை எளியவரின் குரலுக்கு செவிசாய்த்து உன்னத இறைவனின் கரத்தில் நீவீர் ஒவ்வொருவரும் மணிமகுடமாய் விளங்கி அனைவரும் வாழ்வீர், வளம் பெறுவீர், நலம் பெறுவீர், இறையாசியுடன் என வாழ்த்தி பாராட்டுகின்றோம். நன்றி கூறுகின்றோம். ஒரு நீண்ட கவிதையை நன்றி உணர்வோடு மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். அதை வாசிப்பதற்கான நேரம் இல்லாததற்கு வருந்துகிறோம். அடுத்ததாக சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய நடனம். அந்த நடனத்திலே பங்கேற்கின்ற குழந்தைகள் விரைவாக மேடைக்கு வரவும். அடுத்ததாக பாடகர் குழுவினருக்கு பொன்னாடை அணிவித்தல். தயாராக இருக்கவும். சபைக்கு பெருந்தன்மையோடு ஆதரவு தந்தவர்கள் என அடைக்கல அன்னை சபையின் உறவு பட்டியல் காண்போர் வியக்கும் வண்ணம் பறந்து விரிந்து செல்கிறது. காலங்கள் மாறினாலுமே மாறிடாதென்றும் தங்க
பாடி ஆனந்தமான இந்த நாளில் கூடிடுவோம் கண்மணிகளா இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம் வேதம் கையில் ஏந்தி ஆண்டவர் தூய பாதத்தில் எண்ணங்களை சிந்தி அன்பென்னும் இன்ப ஓடையில் ஒன்றாகவே நீந்தி வாழ்ந்திடுவீரே வெற்றியுடன் Congratulations அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நாளில் கூடிடுவோம் கண்மணிகளா இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம் Congratulations அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நாளில் கூடிடுவோம் கண்மணிகளா இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். நன்றி நன்றி. அடுத்ததாக நமது 2 அன்பியங்களுக்கும் வழிகாட்டுகின்ற சகோதரி எமல்டா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வேதியர் அவர்களுக்கும் பாடகர் குழுவினருக்கும் இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது வேதியர் அவர்கள் மிக சிறப்பாக அந்த பாடகர் குழு வழிநடத்துகின்ற அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. பாடகர் குழுவினர் உடனடியாக மேடைக்கு வரவும். அடுத்ததாக ஏற்புரை 2 இல்லங்கள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த இல்லங்களினுடைய தலைவிகள் இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார்கள். வாங்க சார் வாங்க. திருவழிபாட்டை மிக இனிமையாக்குகின்ற இந்த பாடகர் குழுவுக்கு இந்த திருவிழா முழுக்கவும் மிக சிறப்பான பாடல்களை பாடிய இவர்களுக்கு நாங்கள் இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். நீ போடுங்க சார், டைம் ஆகுது. வந்தால் பார்த்துக்கலாம். இப்பொழுது அருள் சகோதரி சாந்தி அவர்கள் உரையாற்றுவார்கள். ஏற்புரை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆம், ஆண்டவருடைய அன்பை சுவைக்க, அவருக்கு நன்றி சொல்ல இந்த பவள விழா நாளில் இன்று இந்த பெரும் திட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வுக்கான எல்லா காரியங்களையும் சிறப்புற செய்து கொண்டிருக்கின்ற நமது பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்களையும், என்னோடு இணைந்து தோள் கொடுத்து மிக அருமையாக பணி செய்து கொண்டிருக்கின்ற எமது அன்பு சகோதரிகள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய பணியை ஏற்று எங்களை மிகவும் அன்பு செய்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து இவற்றை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற இந்த பங்கின் இறை மக்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வணங்கி என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எமது சபையானது புயலில் பிறந்துள்ளது. யாராவது புயலில் பிறந்திருக்கீங்களா?
கஜா புயலில் பிறந்தவங்க இருப்பாங்க. ஆனால் எங்களுடைய சபை 1858 ஒரு இயேசு சபை குருவானவர் கடலில் பயணம் செய்யும்போது அவர் செய்த நேர்ச்சையால் உருவானது எங்களுடைய சபை. புனித அடைக்கல அன்னை சபையும் கொன்சாக்க சபையும் இந்த நேர்ச்சையால் உருவானது. அவர் அன்றைக்கு நான் பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொண்டு பாண்டிச்சேரிக்கு சென்று விட்டால் அங்கு 2 துறவற சபைகளை ஆரம்பிக்கிறேன் என்ற நேர்ச்சை செய்து அதன் அடிப்படையில் ஆரம்பமானது எமது சபை. அதுவும் எதற்காக அப்படின்னா, அனாதை குழந்தைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் குறிப்பாக சிறப்பு பெண்களையும் நாங்கள் வழி நடத்துவோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்ட அன்றைய சபை. முதலில் அந்த அனாதை பிள்ளைகளை கொண்டும் விதவைகளை கொண்டும் ஒரு 7 பேர் இணைந்து இந்த உருவாக்கப்பட்டது தான் இந்த சபை. பாண்டிச்சேரியில் நாங்கள் உருவாக்கப்பட்டாலும் அங்கு பணி செய்வதற்கு எங்களுக்கு தகுந்த சூழலோ இடமோ இல்லாத நிலையில் நாங்கள் சென்னை மயிலைக்கு அனுப்பப்பட்டோம். துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற போது ஆரோக்கிய அன்னையிடம் நவநாள் வைத்து ஜெபித்து எமது அன்பு சகோதரிகள் ஜெபித்ததனுடைய அடையாளமாக நவநாள் முடியும் அந்த இறுதி கட்ட சூழலில் அன்னையானவள் ஒரு நல்ல செய்தி சொல்லக்கூடிய, இப்போல்லாம் குடு உடுப்பேன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு நல்ல செய்தி சொல்லக்கூடிய ஒரு நபரை அனுப்பி நீங்கள் இங்கிருந்து சென்னைக்கு செல்லவும், உங்களுடைய பணி அங்கே காத்திருக்கிறது என்று எங்களை அனுப்பி வைத்தார்கள். ஆம், ஆரோக்கிய அன்னையினுடைய நவநாளில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த புதுமையான செய்தியின் வழியாக சென்னைக்கு சென்று சென்னையில் எங்களுக்கு தங்க இடமில்லை. எங்களை அந்த சென்னை மறைமாவட்ட ஆயர் அவர்களுடைய அரவணைப்போடு அங்கு சென்ற நாங்கள் இடமின்றி ஒரு சின்ன எப்படி இயேசு மாட்டுக்கொட்டலில் பிறந்தாரோ அதுபோல் எங்களுடைய சபை ஒரு சின்ன குடிசையில் பிறக்கப்பட்டது. அங்கு இடம் இல்லை, வசதி இல்லை, அந்த 7 பேரையும் பராமரிக்கிறதுக்கு கூட எந்தவித வசதி வாய்ப்புகளும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய முதல் சகோதரிகள் கப்பல் சென்று தண்டல் செய்து, அதாவது கைக்குத்தல், அரிசி நெல் குத்தி கட்டிட வேலை செய்து, இப்படிப்பட்ட கடினமான வேலைகளை செய்து தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள குழந்தைகளை பாதுகாத்துட்டு இவங்க பல நேரங்கள் பட்னியாக கிடந்த இடம் சூழல். அப்படி வாழ்ந்த சகோதரிகள் இன்று தாங்கள் பல பேருக்கு உதவித்தொகை கொடுக்கக்கூடிய அளவிற்கு, பல்வேறுக்கு கரம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய சபை வளர்ந்து மேலோங்கி நிற்கிறது என்றால் நிச்சயமாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவருக்கு. அடுத்தபடியாக அன்னை மரியாளுக்கு. இப்படிப்பட்ட சபை இன்று 137 இல்லங்கள் கொண்ட சபையாகவும் 800க்கு மேற்பட்ட சகோதரிகள் வாழ்கின்ற ஒரு சபையாகவும் பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, இப்படி வட இந்தியா போன்ற பகுதிகளில் பணி செய்யக்கூடிய அளவுக்கு ஏராளமாக சூழ்ந்து காணப்படக்கூடிய இந்த சூழலில் நாங்கள் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். இவற்றிற்கெல்லாம் காரணம் இந்த திருவாரூரில் 1950 நாங்கள் குடி வந்திருக்கின்றோம். அதாவது முதலாம் ஆண்டு தந்தை சொன்னது போல முதலாம் ஆண்டு பங்கு ஆரம்பிக்கப்பட்டு மறு ஆண்டே நாங்கள் இங்கு வருகை தந்திருக்கோம். ஆக மொத்தம் இந்த ஆண்டு எங்களுக்கு தான் பவள விழா ஆண்டு. பங்குக்கு கூட போன வருஷமே முடிஞ்சிருச்சு. ஆனால் எங்களுடைய பவள விழா ஆண்டின் அப்போது தான் இந்த பங்கினுடைய பவள விழாவும் நடைபெற வேண்டும் என்பது அன்னையினுடைய ஆவல் போல் அப்படின்றத நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பாத்திமா அன்னை இந்த பவள விழாவை சிறப்பிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுடைய பணிகளை பற்றி மிக ஏராளமாக நல்ல பிள்ளைங்க நாடகத்தின் வழியாக அருமையாக சொன்னாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் ஏறக்குறைய நிறைய பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பங்கில் நாங்கள் செய்கின்ற கல்வி பணியினால் ஆரம்பிக்கப்பட்ட பெண்களுக்கென்று ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கல்வி பணி. இன்றும் பல்வேறு பெண்களுக்காகவே பணி செய்து கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்ல, கல்லூரிகளும் ஆரம்பித்து விட்டோம். சேலம், பெங்களூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், மன்னார்குடி, இப்படி 5-6 இடங்களில் கல்லூரிகளையும் அமைக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் வளர்ந்தோங்கி இருக்கின்றோம். இந்த பங்கில் 75 ஆண்டுகளாக கல்வி பணியை முதலில் ஆரம்பித்தாலும் கல்வி பணி மட்டுமல்ல, மருத்துவ பணி தான் இங்கே நாங்கள் செய்ய முடியலை. ஆனால் மருத்துவமனையில் இருக்கிறவங்கள போய் பார்க்குறோம். இங்கே ஆஸ்பத்திரி மட்டும் இல்லை, மற்றபடி சமூக பணி, நலவாழ்வு பணி, சிறை பணி, மற்ற அன்பியங்கள் பணி,
வீடுகள் சந்திக்கின்ற பணி, நோயாளிகளை சந்திக்கின்ற பணி, இப்படி ஏகப்பட்டது கிராமங்களை தத்தெடுத்து செய்கின்ற பணி, ஏன் இப்போ தொட்டில் குழந்தைகளை எடுத்து வளர்க்கின்ற பணி, குடில் இல்லங்களை நாங்கள் காப்பாற்றுகின்ற பணி, இப்படி ஏகப்பட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். குடில் இல்ல பணிகள்லாம் எல்லா சபைகளும் ஆரம்பித்து கைவிட்டு விட்டார்கள். ஏன்னா சபை அது அரசினுடைய சட்ட திட்டங்களை கடைபிடிக்க முடியாத சூழ்நிலையில், நெருக்கடியான சூழலில் கைவிட்ட போதும் நாங்கள் இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். எமது சபை தலைமை அன்னையவர்கள் எத்தகைய கஷ்டம் வந்தாலும், நம்மளுடைய உயிரை போனாலும் நம்மளுடைய இலக்கை நாம் இழக்கக்கூடாது அப்படின்ற திட்டத்தோடு தான் இந்த குடியில் உள்ள குழந்தைகளை நாங்கள் இன்று வரை பராமரித்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அவற்றையெல்லாம் நாங்கள் கஷ்டமாக கருதாது இந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு சபை முழுவதுமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த குடில் இல்லத்தை இன்று வரை நாங்கள் பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். ஆம், இதனால் பல்வேறு ஏழை குழந்தைகள், கைவிடப்பட்ட குழந்தைகள், ஒதுக்கப்பட்ட குழந்தைகள், இவர்களெல்லாம் வளர்த்தெடுப்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். பள்ளியிலுமே வெறும் கல்வியை மட்டும் நாங்கள் கற்பிக்கவில்லை, கல்வியின் வழியாக அவர்களுக்கு ஆற்றுப்படுத்தும் பணி, உதவி செய்யும் பணி, அவர்களை திடப்படுத்தக்கூடிய பணி, அவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணி என்று பல்வேறு நன்னறி பாடம், மறைக்கல்வி பாடம், இப்படி பல்வேறு பாடங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு சிறந்த மனிதராக, மனிதநேயமுள்ள ஒரு மனிதராக உருவாக்கக்கூடிய சிறந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் அன்னை பாத்திமா அன்னையினுடைய, அதாவது ஃபாத்திமா ஃபேமிலின்னு சொல்லலாம். ஃபாதர் சொன்னது போல் எல்லாமே பாத்திமா அம்மா பேரில் தான் நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த ஹோம்க்கு முதற்கொண்டு ஆர்சி பாத்திமா ஹோம் தான். அதனால் எல்லாத்துக்குமே மாதாவின் மீது கொண்டுள்ள பற்றின் அடையாளமாக இன்று படிப்படியாக நாங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலும் பெருமை அடைகிறோம். இந்த உயர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இன்றைய நாளில் இவ்வளவு பெரிய அருமையான ஏற்பாடுகளை செய்து எங்களை மகிழ்வித்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து இந்த நீங்கள் சொன்ன எல்லா வாழ்த்து மடல்களையும் வாழ்த்து செய்திகளையும் நாங்கள் மனமாற ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் மீது நீங்கள் அன்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதின் அடையாளம் தான் இது அப்படின்றதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். எனவே இப்படி நெருக்கடியான சூழ்நிலையும் நேரமாகிவிட்டாலும் எங்களுக்காக காத்திருந்து இவ்வளவு அருமையான ஏற்பாடுகளையும் செய்த பங்கு தந்தை அவர்களை முதலாக நாங்கள் வாழ்த்தி பொன்னாடை பொருத்தி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தந்தை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டும். இப்படிப்பட்ட விழா எடுப்பது மரபு இல்லை என்று சகோதரிகள் மறுத்தாலும் கூட விடாப்பிடியாக இந்த விழாவை நடத்தியே தீர்வேன் என்று நன்றினரோடு நடத்தி முடித்த தந்தையர்களுக்கு கைத்தட்டல்கள் மூலமாக வாழ்த்து தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ வெரி மச். அதே போல் இறை மக்கள் அனைவரும் பொறுமையாக காத்திருப்பது மட்டும் இல்லை, தந்தையோடு இணைந்து இந்த அன்பியங்கள் வழியாகவும் இறைமக்கள் பல்வேறு நல்ல உள்ளங்கள் வழியாகவும் பல்வேறு நல்ல ஏற்பாடுகளை செய்திருக்கின்றேன். எனவே அன்பிய தலைவர்கள் இருவருக்கும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த நிகழ்வினை நாடகமாகவும் ஆடலாகவும் பாடலாகவும் வாழ்த்தாகவும் தெரிவித்த அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் இங்கே அமர்ந்திருந்து இந்த பொறுமையோடு எங்களுடைய செய்திகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் ஜெபத்தின் வழியாக எங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பு நெஞ்சங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிக் பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கூடிய இல்லத்தினுடைய தலைவி சிஸ்டர் பூங்கோதை அவர்களுடைய ஏற்புரை. அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அருட்சகோதரி அவர்கள் அதிகமாக சொல்லிவிட்டார்கள். நானும் ஒரு சிறிய அளவில் மட்டும் இன்றைய தினம் மிக அற்புதமாக நடித்து எங்களது பணிகளை பற்றி புரிந்து கொண்டு வெளிப்படுத்திய அன்பு மாணவ செல்வங்களுக்கு முதற்கண் எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மிக அற்புதமாக நடித்தார்கள், ரொம்ப சிறப்பாக அமைந்திருந்தது. 75 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த திருவாரூரில் பணி செய்ய வேண்டும் என்று எங்களை அழைத்து வந்த இறைவனுக்கும் தாய் பாத்திமா மாதாவுக்கும் நாங்கள் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியை சேர்த்து வச்சு தட்டுவோம். ஆயர் அவர்களை நினைத்து பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. தருமபுரி மாவட்டத்திலிருந்து இங்கு வந்து எங்களுக்காக ஜெபித்து ஆசிரியை தந்திருக்கிறார். அது தகுதியும் நீதியுமானது. ஏன்னா மயிலாப்பூரில் ஆயர் அவர்களோடு எங்களுக்கு நெருங்கிய உறவு உண்டு, அடைக்கல அன்னை சபையினருக்கு. அவரது அக்கா எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் சிஸ்டர் ஆகும் இல்லையா, அந்த டைமில் டெஸ்ட்டு, ப்ளட் டெஸ்ட்டு, அது எல்லாமே மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே அவங்க தான் எடுப்பாங்க.
அப்பையிலிருந்து ஆயரை எங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ ஆயரை எங்களுக்காகவே தந்தை அவர்கள் அழைத்திருந்தார். ஸோ ஆயருக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிகரம் ஏற வேண்டுமெனில் சிரமம் தாங்க வேண்டும். சிரமம் தாங்கினால்தான் சிகரத்தின் உச்சியை அடைய முடியும் என்பதற்கு இணங்க பல சிரமங்கள், அதுவும் சிறப்பாக இந்த பாத்திமா அன்னையின் ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று மிக அதிகமாக சிரமங்களை தாங்கி இன்று இந்த புது ஆலயத்தையும் ஆசீர் பொழிந்து திறந்து வைத்து தொடர்ந்து திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை அதிக கரவொலியோடு எழுப்பிக் கொள்கிறோம். தந்தை அவர்கள் இறை வார்த்தைக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். இறை வார்த்தையை படித்து ரசித்து அதை வாழ்வாக்க தியானித்து நாமும் வாழ்வாக்க வேண்டும் என்று தினம்தோறும் மறையுறையில் நமக்காக மிக அற்புதமாக அந்த இறை வார்த்தையை மறையுறை வழியாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த 75வது ஆண்டு விழாவை சிறப்பிக்க சகோதரிகள் நாங்கள் கூட அதை பற்றி நினைக்கவே இல்லை, மறந்தே விட்டோம். ஆனால் தந்தை அவர்கள் அதை நினைத்து திரும்ப திரும்ப சொல்லி கட்டாயம் கொண்டாடியே தீர்வோம் என்று எங்களுக்காக இந்த விழாவை ஏற்பாடு செய்த தந்தை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஓட இயலவில்லையா? நடந்து செல். நடந்தும் செல்ல இயலவில்லையா? தவழ்ந்து செல். ஆக முக்கியம் இயக்கமாக இருக்கிறாய் என்பதுதான். அதுபோல சிலர் ஓடலாம், சிலர் நடக்கலாம், சிலர் தவழலாம். ஆனால் இந்த திருவாரூர் பங்கு இறை மக்கள் அனைவருமே இயக்கத்தோடு இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை பாராட்டுகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், பங்கு தந்தை ஒரு பிளான் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களோடு இணைந்து, இவர் வடிவேல் சொல்வார்ல, பிளான் பண்ணி செய்யணுண்டு, அதுபோல் தந்தை பிளான் பண்ணுற ஒவ்வொரு பிளான்லையும் இறை மக்களாகிய உங்களது ஒவ்வொரு திட்டமும் அதில் அடங்கியிருக்கும், உங்களது முயற்சி அடங்கியிருக்கும், உங்களது உழைப்பு அடங்கியிருக்கும். எனவே இறை மக்களே, நீங்கள் இந்த திருவாரூரில் மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். எங்களோடு இணைந்து அன்பியம், மறை பணிகள், கல்வி பணி எல்லாவற்றிலும். ஸோ இறை மக்களாகிய உங்களுக்கு எங்களது இனிய நன்றியை இனிதாக தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தத்தில் அருட்சகோதரிகள் தஞ்சையில் இருந்து வந்திருந்தார்கள், கொரடாச்சேரியில் இருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் எங்களது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கினார்கள். அவர்களுக்கும் எங்களது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த ஆலய திருவிழா சிறப்பாக நடைபெற ஆலய நிர்வாகிகள் மிக அதிகமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் தந்தையோடு இணைந்து. அவர்களுக்கும் எங்களது நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காகவும் எங்கள் பணிக்காகவும் எங்கள் சபைக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக நன்றியுரை வழங்க ஆர்சி பாத்திமா உயர்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் ஜாயிஸ் அவர்களை அழைக்கிறேன். நன்றி உரைக்கு முன்னாடி பங்கு தந்தையாக ஒரு சின்ன உரை. இன்றைக்கி நான் இங்கே ஒரு குருவானவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பவளவிழா ஆண்டில் இந்த பங்கில் பாத்திமா அன்னை ஆலயத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த குருவாக உருவாவதற்கு என்னுடைய தனிப்பட்ட முயற்சி அல்ல, இந்த அடைக்கல அன்னை சபையில் இருந்த மூத்த சகோதரிகளுடைய ஜபங்கள். இவங்களுக்குள்ள ஒரு சிலருக்கு தெரியும். ஆனால் என்னுடைய அத்தை மேரி உர்சுலா அவர்கள் இந்த சபையில் இருந்தார்கள். குரு மடத்துக்கு 8வது முடித்து 9வது போனதுலேருந்து என் தம்பி பிள்ளை சாமியாருக்கு படிக்கிறான், அவனுக்காக ஜெபிக்கன்னு அவங்க வாழ்ந்த காலத்தில் சபையில் இருந்த எல்லா சிஸ்டர்கள்ட்டையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா அதனால் எல்லாரும் எனக்காக ஜெபிச்சிருக்காங்க. எங்கேயாவது போய் நான் உர்சுலா அம்மா பையன் ஜெரால்டு அப்படின்னா, நீ தானாப்பா அது, உனக்காக உங்கள் அத்தை ஜெபிக்க சொன்னாங்க, நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டோம்ப்பா, சாமியார் ஆகிட்டே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு தெரியாத அருட்சகோதரிகளெல்லாம் ஜெபித்திருந்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் எனக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார். ஆக நமக்கெல்லாம் தனி ஜெபம் மட்டுமல்ல,
நிறைய இடங்கள்லேருந்து ஜெப உதவி வர வேண்டும். எனக்கு அப்படி வருகிற ஒரு ஜெப உதவி என்பது இந்த அடைக்கல அன்னை சபையிலிருந்து வருகிற உதவி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே இறங்கி போய் ஒரு வயதான சிஸ்டரோடு பேசி வழி அனுப்பி வச்சுட்டு வந்தேன். அவங்க வேறு யாரும் இல்லை, என்னுடைய சித்தி, எங்கள் அம்மாவுடைய சித்தப்பார் மக என்ன, எனக்கு சித்தி. அவங்களும் என்னுடைய குருத்துவ பணி வாழ்க்கைக்கு அக்கறை கொண்டவர்கள். அவங்கள்ட்ட போய் லீவுக்கு போவேன். அவங்க கேட்பாங்க, என்னப்பா வேணும் உனக்கு, கேளுப்பா வாங்கி தரேன்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவேன், சித்தி நான் கேட்டால் உங்களால் வாங்கி தர முடியாது, நீங்கள் என்ன வாங்கி தரணுமோ அதை வாங்கி கொடுங்க, நான் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறேன். என்னைக்கு ஆசைப்பட்டு ஒன்றை கேட்கிறோமோ அந்த ஆசைக்கு நிறைவே இருக்காது, கேட்டுக்கொண்டே இருப்போம். அது சின்ன பிள்ளையிலேயே எனக்கு உணர்த்தப்பட்டது. ஆக யார்ட்டையும் எதுவும் கேட்டு பெறுவது கிடையாது. அது கேட்டோம் என்றால் கேட்கிற ஆசைக்கு அளவு இருக்காது, கேட்டுக்கொண்டு போயிட்டுருப்போம். அதே இந்த அடைக்கல அன்னை சபையில் கட்டுறேன். இரண்டாவது இன்னொரு அருட்சகோதரிகள் சபை, எனக்காக ஜெபித்து கொண்டிருப்பவர்கள் அடைபட்ட கார்மேல் சபை அருட்சகோதரிகள். அவர்கள் தஞ்சாவூரில் இருக்கிறார்கள். அங்கேயும் என்னுடைய குடும்பத்தினர் உறுப்பினர்கள் சபையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய ஜப வலிமை எப்போவுமே நான் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கர்வமாக சொல்லுவேன், எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு பக்கம் அடைக்கல அன்னை சபை என்றால் இன்னொரு பக்கம் கார்மேல் சபை இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஜப வலிமை எனக்கு இருக்கிறது என்று நான் சொல்வேன். ஆக அந்த ஜப வலிமை தான் இன்றைக்கு இவ்வளவு சாதனைகளை செய்ய இந்த அற்புதமான கோயிலை செய்வதற்கு காரணம் நம்முடைய பங்கில் வந்த 12 உறுப்பினர்கள். அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஜெபித்த ஜபம், அதோடு இந்த சகோதரிகள் இவங்க ஜெபித்த ஜபம். நான் சகோதரிகள்கிட்ட கேட்பேன், ஃபாதர் நாங்கள் எங்கள் ஜபத்தில் டெய்லி ஜபிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதே போல் கார்மேல் சபை சகோதரி. ஆக ஜபம் என்பது நான் ஜபித்து என்னால் முடியும் என்பதல்ல, எனக்காக ஜபிப்பதற்கு ஒரு படை இருக்கிறது என்று நமக்கு தெரிய வேண்டும். ஆகவே அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் எல்லாம் நமக்காக ஜபிப்ப நாம் அவர்களிடத்தில் சென்று ஜப உதவிகளை கேட்க வேண்டும். நம்முடைய பங்கிலே ஏறக்குறைய 10 அருட்சகோதரிகள் குறைவாமல் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆண்டு 11 பேர் இருக்கிறார்கள். ஆக அவ்வப்போது நாம் அவர்களிடத்தில் சென்று அருள் உதவிகளை ஜப உதவிகளை கேட்டு நாம் பெற வேண்டும். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு பங்கு தந்தை இருக்கிறார். பங்கு தந்தையிடம் ஜப உதவிகளை கேட்கணும். அந்த விதத்தில் எனக்கு எல்லா விதங்களிலும் ஜபத்தின் மூலமாக உதவி செய்து கொண்டிருக்கின்ற அடைக்கல அன்னை அருட்சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அகிலம் படைத்து அன்பை அள்ளி கொடுத்து இந்த நிமிடம் வரை இந்த நிகழ்வு இனிதாக நடைபெற நம் அனைவரையும் தன் கண்ணின் கருவழி என காத்து வழிநடத்தும் இறைவனுக்கு முதல் கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் பிறப்பிடமாய் ஆன்மீகத்தின் உறைவிடமாய் திகழ்ந்தும் நல்லதொரு ஏற்புரையும் வாழ்த்துரையும் வழங்கிய தருமபுரி மறைமாவட்ட ஆயர் பெருந்தகை அவர்களுக்கும் ஒரு நிகழ்வானது நல்ல முறையில் சிறப்பாக நடைபெற சிறந்த திட்டமிடலும் நல்ல வழிகாட்டுதலும் தேவை என்பார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆன்மீகத்தில் வழிநடத்தும் நமது பங்கு தந்தை இத்தனை ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக செய்து அமர்ந்திருக்கும் தந்தை அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்னும் தேனமுதை சாமானிய ஏழை எளிய மக்களும் சுவைக்கும் வகையில் 75 ஆண்டுகளாக தன்னை தேய்த்து மனம் பருப்பும் சந்தனம் போலவும் தன்னை உருக்கி ஒளி நல்கும் மெழுகை போலவும் ஆன்மீக பணியையும் அறப்பணியையும் இனிதாக நிறைவேற்றி இன்முகத்துடன் அமர்ந்திருக்கும் எமது அடைக்கல அன்னை சபையின் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்சகோதரிகளின் அன்பு பணியினை தனது அழகிய நடிப்பால் நடித்து காட்டிய மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியருக்கும் மேலும் சகோதரிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் நடனமாடி அனைவரின் கண்களுக்கும் விரிந்தளித்த மாணவ செல்வங்களுக்கும் பயிற்சி அளித்த ஜாய்ஸ் பவுலின் செல்வி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்புரை வழங்கி அமர்ந்திருக்கும் அருட்சகோதரிகளுக்கும் ஏற்புரை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்த நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் ஒத்துழைப்பு நல்கி எங்களுக்காக உங்களது பசியையும் பொறுத்து கொண்டு
ஒத்துழைப்பு நல்கிய இறைமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இங்கு குழுமியுள்ள அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிறைவாக பாப்பிரைப்பன். சோபித சுந்தர ரோமைராயனுக்கே ஜே ஜே பாடுவோமே. சோபித சுந்தர ரோமைராயனுக்கே ஜே ஜே பாடுவோமே. இன்னில மீதினில் நன்மை ரூபனே எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இன்னில மீதினில் நன்மை ரூபனே எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இயேசுபரன் ஆசீர் பெற்ற எங்கள் ஆயனே. இயேசுபரன் ஆசீர் பெற்ற எங்கள் ஆயனே. சோபித சுந்தர ரோமைராயனுக்கே ஜே ஜே பாடுவோமே. அனைவருக்கும் நன்றி. இரவு வணக்கம். சாப்பாடு இருக்குது, போய் சாப்பிட்டு போங்க. இந்த நாளை நல்ல முறையில் வழி நடத்த உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஜான் பீட்டர் சார், அல்ஃபோன்ஸ் சார், நிக்சன் ராய் மற்றும் 2 அன்பிய பொறுப்பாளர்கள் அன்புமாறன், ஞானராஜ், வென்சி ஆசிரியை இவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைய நாளில் யூடியூப்பில் ஒளிபரப்பு செய்த நம்மளுடைய இழுப்பூர் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.